ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 21/5/2024 ஸ்ரீ சக்தி SS 416க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் நண்பா. ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டையும் கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஏபிசி போர்டில் வந்து 5 to 8, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 758 5 to 8. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் வந்து 457, அதுக்கு முன்னாடி வந்து 388 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 65D வந்து நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் 1 2, அதாவது 1 2வை கூட்டவும் நம்ம கழிக்கவும் பண்ணும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நம்ம கம்மியான 4 எக்ஸாம்பிள் மட்டும் தான் அந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இங்கே நான் வந்து இந்த 035லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 107. நம்மளோட எக்ஸ் வந்து 65டிங்கிறதுனால 107 எடுத்துக்கலாம். 107 இதோட இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு -1 2 1 2 மைனஸ். இப்போ இதை கழிச்சிடலாம். 0ல் 2 போயிடுச்சுன்னா 2, 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. ஸோ கடை வாங்கிலாம் கழிக்கணும்னு அவசியம் கிடையாது நண்பா, ஸ்ட்ரைட்டாகவே கழிச்சு போட்டுடலாம். 0 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 035க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு 0 அல்லது 2. இப்போ இந்த 035க்கு அப்புறம் நம்மளுக்கு 0 அல்லது 2 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 262 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி, இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு நண்பா கேம் டபுள்னால். ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெட் தான். இப்போ நம்ம 262க்கு பார்க்கலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். 262 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 243. நம்ம 243 கீழே இறக்கிடலாம். 243 இந்த ட்ரா நம்மளுக்கு +1 2 1 2 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டினா 6, இங்கே 2ஓட 1 கூட்டினா 3, 3 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 262க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு. மூணு அல்லது 6 நம்மளுக்கு இந்த 262க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு வந்து 3 அல்லது 6. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 388 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா ஏசி, 2வது ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ 388க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 720. இதில் நம்ம எடுக்க போகிறது 720. இதோட நம்ம இந்த ட்ரா +1 2 1 2 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 2 கூட்டினோம்னா 4, 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 8 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 388க்கு அப்புறம் வந்திருக்க ஏ போர்டு 8 அல்லது 4. நம்மளுக்கு இந்த 388க்கு அப்புறம் 8 அல்லது 4 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 457 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 3 ட்ரா முடிஞ்சு 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. இப்போ 457க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ கிடச்சிருக்கு 457. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 870. 870 கீழே கொண்டு வந்துடலாம். 870 இதோட -1 2. இப்போ இதை கழிச்சிடலாம். 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, 7 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 457க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு 7 அல்லது 5.
இப்போ இந்த 4, 5, 7க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 5 to 8 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல ஏ மட்டும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 5 to 8 தான் நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின 4 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். 4 எக்ஸாம்பிளுமே நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. ஒரே ஒரு தடவை மட்டும் நம்மளுக்கு ஏசி, அதுக்கடுத்து நம்மளுக்கு ஏ போர்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம ஃபார்முலா இப்படி தான் போகிறோம், தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் நண்பா. யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோட முந்தினத்துக்கு ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான ஏபுடு என்னென்னு பார்க்கலாம். 5 to 8 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 758. நம்மளுக்கு 758 தான் தேவை. 758. இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் வேல்யூவில் இருக்குது. 1 2 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 2 கூட்டினோம்னா 7, 7ஓட 1 கூட்டினோம்னா 8. 8 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா. ஸோ ஃபார்முலா இப்படி தான் எடுத்திருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். ஏ போர்டு வேணுண்டா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் நண்பா போடுறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ்ட் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம ஆல் போர்டுன்னு சேர்த்துக்கிறது. 8 அல்லது 7, 8 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். ஸோ பெய்ட்ஸ் கிடச்சி ரொம்ப நாள் ஆச்சு. கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு தான் கிடைக்கிது. இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த 7 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 8 அல்லது 8 7, டபுளாக இருந்தால் 7 7 8 8ன்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் இதான் நண்பா. ஒரு வேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலுமே ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர் 8 அல்லது 7 இருக்கு நண்பா. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு கெஸ்ஸிங் பிடிப்படலைன்னா சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் நண்பா கெஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 21/5/2024 ஸ்ரீ சக்தி SS 416க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.